வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் கேங்கஸ். அதென்ன கேங்கஸ் அப்படின்லாம் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு வார்த்தை இருக்காங்கலாம் கேட்கக்கூடாது. அதான் படத்துக்கு தலைப்பு. சுந்தர்சியோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை, முழு நீள நகைச்சுவை படம். சுந்தர்சியோட ஜேனர் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது என்னன்னா, இந்த மாதிரி படங்களுக்கு ஜென்ரலாக இப்போ யூஸ்வலாக வர்ற படங்களுக்கு போகும்போதே நம்ம லாஜிக்கெலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி அந்த மாதிரியா முழுக்க முழுக்க நம்ம அவர் காமெடி படங்களாகவே பார்த்து சுந்தர்சியை பழகியிருக்கோம். அவர் அன்பே சிவம்லாம் பண்ணவர் தான். இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பேக்கட் காமெடி ஃபிலிம். அப்புறம் பார்த்தா இதில் மெயின் ரோல் வடிவேலுடைய கரெக்ட் ஆக்சுவல் ரீஎன்ட்ரினா இப்போ இதுதான். மாமன்னன்லாம் அவர் வேற வேற ஜனர்லாம் பண்ணியிருந்தார். மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகரை தன்னை வெளிப்படுத்தியிருந்தால் கூட நம்ம அவரை ரசிக்கிறது ஒரு தலை சிறந்த காமெடினா. ஆக அந்த வகையில பார்த்தா இந்த படம் அவருக்கு ரியல் ரீஎன்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அதுதான் படத்தில் சினிமாவில் பெரிய மேஜிக் பாருங்க. ஆரம்பம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த படத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. என்னடா பழைய படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருந்தது. வடிவேலு வரக்கூடிய காட்சிகள் அவர் என்னென்னவெல்லாம் செய்யறாரு, ஆனா நமக்கு சிரிப்பே வரல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு காமெடியன் அவரை முயற்சி பண்ணா கூட நம்மளை சிரிக்க வைக்க முடியல. அது அவர் கூட நம்ம கனெக்ட் ஆகி போக முடியல. ஆனால் போக போக சீன்ஸ் வர வர டுவர்ஸ் இன்டர்வல் நெருங்கி வர இன்டர்வலை தாண்டி போகிறதுக்கு நமக்கு அந்த பழைய வடிவேலோட மைண்ட் செட் முழுமையா நமக்குள்ள வந்துடுறாரு. அப்படி ஒரு ஹிலாரியஸ் காமெடி, விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு படம் இது கேங்கஸ். சரி, முதல்ல படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா சுந்தர்சி படம். இது காமெடி தான், கதைன்னுலாம் சொல்ல முடியாது பெருசா. ஆனா ஒரு ஒன்லைன் சொல்லலாம் வச்சுங்களேன். இது என்னன்னா, ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல நல்ல புத்திசாலித்தனமா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு படிக்கிறா. அவ திடீர்னு காணாம போயிடுறா. ஏன் காணாம போயிடுறா அப்படின்னா, அது காரணம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 பேர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை ஒரு புகாராவே எழுதி அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சர் காவல்துறையிட்ட கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு பிடி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேஷத்துல சுந்தர்சி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப சுந்தர்சி இந்த ஸ்கூலுக்கு புது பிடி மாஸ்டர் வர்றாரு. இந்த ஸ்கூல்ல ஏற்கனவே இருக்க பிடி மாஸ்டர் வடிவேலு. இவங்களுக்குள்ள அடிக்கிற காமெடி எல்லாம் தான் படத்துல ரொம்ப ஜாலியான ஒரு விஷயங்கள். அதுக்கு பிறகு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா, அது என்ன நடந்தது அப்படிங்கறது ஸ்கிரீன் பிளே. இது வழக்கம் போல ஒரு லைனை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள இவர் லூட்டி அடிக்கணுமே அப்படின்ற ஒரே மோட்டிவேஷனுக்காக தான் நம்ம சுந்தர்சி கதை பண்ணுவார்ல. அது மாதிரி எந்த சீனும் லீடு லிங்க் அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. முழுக்க முழுக்க சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல எந்த ஒரு அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஸ்டைல் எந்த இடத்துலயும் மாறி போகவே இல்லை. அவ்வளவு பிரமாதமா, அதுவும் இன்டர்வலுக்கு பிறகெல்லாம் அதுவும் கிளைமாக்ஸ்ல இன்னொன்னு யூஸ்வலா கிளைமாக்ஸ்ல ஒரு பெரிய ஃபைட் டிக்கெட்லாம் இருக்கும்ல. ஒரு இப்போ ஏற்கனவே அவருடைய படம் அதுல எல்லாம் ஒரு ஃபைட் இருக்கும். எந்தில் பார்த்தா ஒரு பெரிய காமெடி ஃபைட்டாவது இருக்கும். இதுல ஃபைட் எல்லாம் கூட இல்லை, முழுக்க முழுக்க காமெடியாவே இந்த படத்தை முடிச்சிருக்காரு. அது ஒரு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வழக்கமான ஃபார்முலா சின்னதா இங்க என்னன்னா, குழந்தைங்களோட ஃபேமிலியோட போய் பார்த்து ரசிக்கிற மாதிரி படம் பண்ணிட்டு அதுல ஒரு ஐட்டம் சாங் வச்சிருப்பார்ல, அப்படி ஒரு ஐட்டம் சாங் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், கிளாமருக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னரா நம்பி நம்ம போகலாம். அப்படியே ஒரு ஜாலியா சிரிச்சுட்டு வரக்கூடிய படம் தான் இந்த கேங்கஸ் படம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகா காட்சியில பிரமாதமா பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் பர்டிகுலரா இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த ஃபைட் மாஸ்டர் ராஜசேகர் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதன் பிறகு டோட்டல் படமே பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணமூர்த்தி. ஹேட்ஸ் ஆஃப் டு கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கடுத்து ஃபைட் மாஸ்டர் ராஜசேகருமே தன்னுடைய பணியை ரொம்ப அழகா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சி சத்யாவுடைய மியூசிக், சாங்ஸ் எல்லாம் விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. பொதுவா என்னன்னா, ஒருத்தரை அழ வைக்கிறது மிக எளிது, ஆனா சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியில பாக்குறதுக்கு இந்த மாதிரி படங்கள் முழுக்க முழுக்க ஒரு என்ன கூடி கூத்தடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்தாலும், அப்படி சொல்லப்பட்டாலும், ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை ஒர்க் பண்ணி எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனி அது ஒரு பெரிய ஆர்ட். அந்த விஷயத்த சுந்தர்சி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அது படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எவ்வளவு பெரிய டென்ஷனா, நீங்க எவ்வளவு பிரச்சனையோட படத்தை தேட்டருக்குள்ள போனா கூட இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல மன நிறைவா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வர முடியும். அதுக்கு இந்த படம் கேரண்டி. மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.